ஹலோ மக்களை, மாயாச்சினி சீரியல் செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. கதிர் ஏஜென்சிக்கு நிறைய சிலிண்டர் ஆர்டரும் கிடைக்குது. அதை தெரிஞ்சுக்கிட்ட கார்த்தியும் எப்படியாவது இந்த கதிர் வாழ்க்கையில் முன்னேறிடவே கூடாது, அது மட்டும் இல்லாமல் இந்த தனா கூடயும் சேர்ந்து இருக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு கார்த்தியும் ஜெயிலேருந்து எஸ்கேப் ஆகி நான் தனாவை சும்மா விட மாட்டேன்னு கதிருக்கும் ஃபோன் பண்ணிடுறாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்ட கதிரும் சிலிண்டர் டெலிவர் பண்ணுறத பாதிலே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. இதை ஒரு சான்ஸாக யூஸ் பண்ணி கார்த்தி அந்த வண்டியை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அதே சமயத்தில் மாயா இந்த பிரச்சனையிலேருந்து கதிரை எப்படி காப்பாற்றினாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கதிரும் என்னடா ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ணி இத்தனை நாள் ஆகுது, பெரிய ஆர்டர் எதுவுமே வந்தது மாதிரி இல்லையேன்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. அதே டைமில் ஒருத்தங்க வந்து எங்களுக்கு சமையலுக்கு 100 சிலிண்டர் தேவைப்படுது, அதனால் உங்கள்கிட்ட தான் ஆர்டர் கொடுக்கலான் இருக்கோம் எப்படின்னு கேட்குறாங்க. அதை கேட்ட உடனே கதிருக்கு பயங்கர சந்தோஷம் ஆகிடுது. என்னடா இத்தனை நாள் அப்புறமா இவ்வளோ பெரிய ஆர்டர் கிடச்சிருக்கு, ரொம்பவே நல்லதாக போச்சு. சரி, கண்டிப்பாக நீங்கள் சொன்ன டைமுக்கு நாங்கள் வந்து டெலிவர் பண்ணிவிடுவோம்னு சொல்லிடுறாங்க. அந்த ஆளும் உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும்ப்பா, எவ்வளோ கஷ்டப்பட்டு இப்போ ஒரு புது ஏஜென்சியை ஸ்டார்ட் பண்ணியிருக்க, அது மட்டும் இல்லாமல் நீயும் ரொம்ப நேர்மையானவன், எப்படியாவது கரெக்ட் டைமுக்கு கொண்டு வந்துடுங்கன்னு சொல்லிடுறாங்க. கதிரை நம்ம தனா கிட்ட இந்த விஷயத்த சொல்லவும் தனாவுக்கும் பயங்கர சந்தோஷம். கதிர், இத்தனை நாளாக நீ கஷ்டப்பட்டதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பலன் கிடச்சிருக்கு. இனிமே நம்ம வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும், அப்பாவுக்கு முன்னாடியே நம்ம நல்லா வாழ்ந்து காட்டலான்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்ட கதிரும், நீ சொல்கிறதா சரிதான் தானா, இதை எப்படியாவது நல்லபடியாக முடிச்சிடணும், இந்த டெலிவரி பண்ணுறதுல எந்த பிரச்சனையுமே வந்துடக்கூடாது, அப்போ தான் கஸ்டமருக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும், இன்னும் நிறைய ஆர்டரும் வர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் புவனேஸ்வரோட ஆளும் அந்த ஏஜென்சியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க இந்த விஷயத்தை தெரிஞ்ச உடனே புவனேஸ்வரி பசுபதிட்ட ஃபோன் பண்ணி கதிருக்கு ஒரு பெரிய ஆர்டர் கிடச்சிருக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட புவனேஸ்வரி பயங்கர ஷாக் ஆகிடுறாங்க. என்னடா இவன் ஏஜென்சி ஆரம்பித்த கொஞ்ச நாள்லேயே மூடிட்டு போயிடுவான், எப்படி அதில் லாஸ் ஆகிடும்னு பார்த்தா ஒரு பெரிய ஆர்டர் கிடச்சிருக்குன்னு சொல்கிறானே, இதை சும்மாவே விடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. புவனேஸ்வரியும் பசுபதி கிட்ட அந்த கதிரை சும்மாவே விடக்கூடாது, கார்த்தியை எப்படியாவது ஜாமீனில் கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லிட்டு கதிர்கிட்ட எவ்வளோ சொன்ன அப்புறமும் எதுவுமே அவன் ஹெல்ப் பண்ணலை. இந்த கதிர்னால தான் இப்பவும் கார்த்தி ஜெயிலேருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கான், இவனெல்லாம் சும்மாவே விடக்கூடாது, அவன் மட்டும் அங்கே தனியாக இருக்கணும், இவன் என்னடானா வாழ்க்கையில் முன்னேறிடுவான் போல அப்படின்னு எரிச்சலாகிறாங்க புவனேஸ்வரி. அப்படி கார்த்தியை பார்த்தோம் எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்ட கார்த்தியம் பயங்கர டென்ஷன் ஆகி அவனெல்லாம் சும்மாவே விடக்கூடாது, என்னோட கைனால தான் அவனுக்கு எல்லா விஷயமும் நடக்கணும்னு சொல்லிட்டு இப்போவே இந்த லாக்கப்லேருந்து வெளியில் போய் ஏதாவது அந்த கதிரை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதே சமயத்தில் அந்த ஜெயிலருக்கும் கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டு வெளியில் வந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கதிரும் மாயாச்சின்னுக்கிட்ட எனக்கு நல்லபடியாக இப்போ ஒரு ஆர்டர் வந்திருக்கு, அதை கரெக்டாக பண்ணிட்டேன்னா எல்லாமே சிறப்பாகவே நடக்கும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. மாயாவும் கதிர்கிட்ட நீ இத்தனை நாள் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு பலன் கிடச்சிட்டு எப்படியாவது இதை நல்லபடியாக முடிச்சிடலாம், நீ எதுக்குமே வருத்தப்படாதுன்னு சொல்லிடுறாங்க. தனாவுக்கும் பயங்கர சந்தோஷம் ஆகிடுது. சரி, நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லி ஹாப்பியாக அனுப்பி விடுறாங்க. அதே சமயத்தில் இந்த சைட் பார்த்தீங்கன்னா கார்த்தியும் ஜெயிலேருந்து வெளியில் வந்து எப்படியாவது இந்த சிலிண்டரை கரெக்ட் டைமில் டெலிவர் பண்ணுற மாதிரி வைக்கக்கூடாது, அப்போ தான் அந்த கஸ்டமருக்கும் இவன் மேலே நம்பிக்கை இல்லாமல் ஆகிடும், அதுக்கப்புறமா யாருமே அவனோட ஏஜென்சி பக்கமே வரமாட்டாங்க, என்ன பண்ணலான்னு யோசிக்கிறாங்க. கார்த்தியும் சரி இந்த கதிர்கிட்ட ஃபோன் பண்ணி இந்த தனாவை தான் நான் கடத்த போகிறேன் அப்படின்னு ஏதாவது மிரட்டுனா அந்த கதிர் அதை பற்றி யோசிச்சுட்டே டெலிவரியை விட்டுருவான் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே சமயத்தில் கதிரும் டெலிவரிக்கான எல்லா வேலைகளையும் பண்ண தொடங்குறாங்க. இந்த சைட் பார்த்தீங்கன்னா கார்த்தியும் கதிருக்கு ஃபோன் பண்ணி டே, எவ்வளோ தைரியம் இருக்கணும் உனக்கெல்லாம், நான் வந்து இப்போ உன்னோட வீட்டு பக்கத்தில் தான் இருக்கேன், இப்போ உடனே நான் தனாவை கடத்திட்டு போவேன் பாரு, உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு அசால்ட்டாக பேச ஆரம்பிக்கிறாங்க. கதிரும் கார்த்தி ஜெயிலில் தானே இருந்தான், இப்போ இப்படி வெளியில் வர முடியும், மறுபடியும் ஜெயிலருக்கு பணத்தை கொடுத்துட்டு வெளியில் வந்திருப்பானோ அப்படின்னு நினச்சி கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க.
கார்த்தியும் எல்லா வாட்டி மாதிரி இல்லை, இந்த வாட்டி கண்டிப்பாக தனா என்னோட பிடியிலேருந்து மிஸ் ஆக மாட்டான்னு பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அதை கேட்ட உடனே கதிர் பதட்டம் ஆயிடுறாங்க. என்னடா இவன் சொன்னதெல்லாம் உண்மையாக தான் இருக்குமோ, தனாவுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுமோன்னு வேற எந்த விஷயத்துமே யோசிக்காம அப்படியே வேற ஒரு ஆளுகிட்ட சரி இதை டெலிவர் பண்ணிருங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறாங்க. கதிரும் ரொம்ப டென்ஷனாக வீட்டுக்கே வராங்க. அங்கே பார்த்தா தனா நார்மலாக இருந்துட்டுருக்காங்க. என்ன தனா, கார்த்தி இங்கே வந்தானா? என்கிட்ட ஃபோன் பண்ணி மிரட்டுறானே, எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிச்சிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த மாயாவும் சீனுவும், கதிர் நீ எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆயிருக்க, பொறுமையாயிரு, எதுவும் நடக்காது, அவன் இங்கே வரவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. கதிரும் மாயா சீனுக்கிட்ட கார்த்தி இப்போ தான் என்கிட்ட ஃபோன் பண்ணான், அது மட்டும் இல்லாமல் தனாவை இப்போ வந்து நான் கடத்திட்டு போவேன், உன்னால் என்ன பண்ண முடியுமோ பாருன்னு சொன்னான், அதுக்கு தான் நான் பயந்து இங்கே வந்துட்டேன், இங்கே பார்த்தா எல்லாமே நார்மலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே மாயாவும் சரி இந்த கார்த்தி வேற ஏதோ பிளான் பண்ணுறான் போலன்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் இப்போ நீ என்ன வேலை செய்துட்டு இருந்த, என்ன ஆச்சுன்னு விசாரிக்கவும் கதிரும் ஒரு ஆள் 100 சிலிண்டர் டெலிவர் பண்ண முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. அதுக்காண்டி தான் எல்லா வேலைகளும் பண்ணிட்டு இருந்தேன். அந்த டைமில் கார்த்தி கரெக்டாக கால் பண்ணவும் எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே வந்துட்டேன்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் சிலிண்டர் ஆர்டரை டெலிவர் பண்ணுறதுக்கு போன ஆளை எல்லாத்தையும் வழி மறைச்சி கார்த்தி அந்த வண்டியை எடுத்துட்டு டிரைவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த டிரைவரும் கதிருக்கு கால் பண்ணி இங்கே பாருங்கள் சார், நீங்கள் போன கொஞ்ச நேரத்திலேயே வேறொரு ஆள் வந்து என்னை அடித்து போட்டுட்டு வண்டியை தூக்கிட்டு போயிட்டாங்க, எப்படி கரெக்ட் டைமுக்கு இந்த சிலிண்டர் டெலிவர் பண்ண போகிறோன்னு தெரியலன்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்டோன்னே கதிரும் பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க. என்னடா நம்மளோட ஏஜென்சிக்கு அப்புறமா கெட்ட பேர் ஆயிருமே, இப்போ என்ன பண்ணுறது, யாராக இருக்குன்னு குழம்பி போயிடுறாங்க. அதே சமயத்தில் மாயாவும் எல்லாமே கார்த்தியோட வேலையாக தான் இருக்கும், அவன் நம்ம தனாவை டார்கெட் பண்ணலை, உன்னோட ஏஜென்சியை ஒன்னையே தான் பண்ணியிருக்கான், அந்த சிலிண்டர் மட்டும் ஒழுங்காக டெலிவர் பண்ணலைன்னா எப்படி ஒன்றை தான் தப்பாக பேசுவாங்க, அதனால தான் கார்த்தி இந்த மாதிரி பண்ணியிருக்கான்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் அந்த கஸ்டமரும் கதிருக்கு ஃபோன் பண்ணி என்னப்பா இன்னும் சிலிண்டர் வந்த மாதிரி இல்லையே, இன்னும் நீங்கள் டெலிவர் பண்ணலையா, ஏன் இவ்வளோ லேட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட கதிரும் சரி சார் கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க, இப்போ வந்துடும் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. ஆனால் என்ன பண்ணுறதுன்னு குழம்பி போயிடுறாங்க. மாயாவும் சீனுவும் நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதுங்க, இந்த பிரச்சனையிலேருந்து எப்படியாவது தப்பிச்சிடலான்னு சொல்லிட்டு கதிருக்கும் தனாவுக்கும் ஆறுதல் சொல்கிறாங்க. மாயாவும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக கார்த்தி சிலிண்டர் டெலிவர் பண்ணக்கூடிய வண்டியை கடத்தி வச்சிருக்க இடத்துக்கே வந்துடுறாங்க. அதே சமயத்தில் கார்த்திக்கும் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கால் வருது. என்னடா நீ இன்னும் இங்கே திரும்பி வரலையா, இப்போ மட்டும் கரெக்ட் டைமில் நீ வரலன்னா உன்னை என்கவுண்டரே பண்ணிடுவாங்க, அதனால் சீக்கிரமாக இங்கே வான்னு அவசரப்படுத்திட்டு இருக்காங்க. கார்த்திக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி எப்படியும் டைம் ஆகிட்டு, கதிர் எப்படி இருந்தாலும் கரெக்ட் டைமுக்கு அந்த டெலிவர் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு கார்த்தியும் அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகி ஜெயிலுக்கே திருப்பி போயிடுறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இருந்த மாயாவும் அந்த வண்டியை செம மாசாக எடுத்துகிட்டு வந்து கரெக்ட் டைமுக்கு அந்த கஸ்டமருக்கும் டெலிவர் பண்ணிடுறாங்க. அந்த கஸ்டமரும் கதிர்கிட்ட வந்து நீ சொன்ன மாதிரியே செய்துட்ட, நான் கூட ரொம்பவே பதட்டமாக இருந்தேன், எப்படி கரெக்ட் டைமுக்கு வந்துடுமா வேலையெல்லாம் ஆரம்பிச்சிடுமான்னு நினச்சிட்டே இருந்தேன், அது மாதிரி இல்லை, நீ எல்லா விஷயத்துலையுமே நேர்மையாக இருக்கான்னு சொல்லிட்டு கதிரை பாராட்டுறாங்க. இதை கேட்டுட்டு இருந்த மாயாச்சினுக்கும் பயங்கர சந்தோஷம் ஆகிடுது. இப்படி ஒரு வழியாக கரெக்ட் டைமுக்கு டெலிவர் பண்ணது மட்டும் இல்லாமல் கதிர் ஏஜென்சியை இந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்றுறாங்கன்னே சொல்லலாம்.